வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக பீர்க்கங்காய் குழம்பு செய்ய போகிறோம். பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு வேணுங்கிற மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். சீவன தோலை வேஸ்ட்டு பண்ண வேணாம், அதில் நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுட்டு 1 கறிவடகம் நசுக்கி சேர்த்திடலாம். இந்த கறிவடகம் சேர்க்கறதுனால குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணாட்டி கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட ருசி ரொம்பவே பிடிச்சி போகும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் எல்லாம் சேர்த்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா பீர்க்கங்காயை கிளறி விட்டுடலாம். நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா பீர்க்கங்காய் லேசாக தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் இழுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அது கூட நம்ம 1 தக்காளி பிசைஞ்சு சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சுருளை வதங்கி வரணும். உங்களுக்கு பெரட்டன மாதிரி வேணும்னா இந்த சமயத்தில் தேங்காய் துருவல் சேர்த்திட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து லேசாக திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா நாம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பரிமாறுனா நம்மளோட ஈஸியான பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.